Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல மிஸ்டீரியஸான and lovelyயான anime Heaven Official's Blessing ஓட season 2 episode 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. and உங்களுக்கு பிடிச்ச anime series-ஐ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. Welcome to Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ ஷீலியன் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த பேண்டேஜ்டு பாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் அங்க இருக்கிற கோஸ்ட் வித்துக்கிட்டு இருக்க சாப்பாடு திருடினதுனால அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். சரி இவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவன் போகும்போது நம்ம ஷீலியனை அந்த குட்டி பையன் பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. இவனை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிரின்ஸ் டாய்ஹுவா அங்க வந்து மத்த கோஸ்டோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடே கொஞ்சம் அமைதியா இரேண்டா, யாருக்கும் தெரியாம போகணும்னு பார்த்தா நீ வம்ப விலை கொடுத்து வாங்குறியேன்னு சொல்லி இவன் திட்டிக்கிட்டே இருந்தாலும் நீங்க போய் பாத்துக்கங்க, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த கோஸ்ட் கூட இவன் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இவன் கிட்ட நம்ம பேசுறது எல்லாம் முட்டாள்தனம் தான், நம்ம உடனே அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடலாம்னு சொல்லிட்டு ஷீலியன் உடனே அந்த பையன் இருக்கிற இடத்தை தேடி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கோஸ்ட் சிட்டி நிறைய கூட்டமா இருக்கிறதுனால இவென்ச்சுவலி அந்த குட்டி பையனை மிஸ் பண்ணிடுறான். அந்த சமயத்துலதான் ஒரு ரெய்னிங் மூன் ஆபீசர் பிளாக் கலர் டிரெஸ்ல இவனை வந்து பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களோட லார்ட் ஹுவாஷெங் உங்களை அவரோட பாரடைஸ் மேனருக்கு கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காரு, சோ நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆபீசர் நம்ம ஷீலியனை கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் மேல ஒரு சஸ்பிஷன் இருக்குங்க. ஏன்னா இவனோட கையில கர்ஸ்ட் ஷாக்கிள் இருக்கு. இது என்னன்னு நீங்க கேக்குறீங்களா? அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஹெவன்ஸ்ல தப்பு பண்றவங்களுக்கு காட் அப்படின்ற பதவியை தூக்கிட்டு மார்டல் ரெல்ம்க்கு அனுப்பிடுவாங்க. சோ அவங்கள நோட்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த கர்ஸ்ட் ஷாக்கிள போடுவாங்க. அண்ட் ஈவன் நம்ம ஹீரோக்கே கூட இந்த ஷாக்கிள் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். சோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம தேடி வர ஆள் இவனா இருக்குமோ, இல்லனா இந்த மிஷனுக்கும் இவனுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி டவுட் பட்டுக்கிட்டே இவன் அந்த பாரடைஸ் மேனருக்குள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கோஸ்டுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், நம்மளோட லார்ட் இவனை போயிட்டு இன்வைட் பண்ணிருக்காங்களா, அப்படி என்ன இவன் ஸ்பெஷல் பர்சனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளோட ஹீரோ உள்ள போன உடனே அங்க கர்டனுக்கு பின்னாடி ஹுவாஷெங் இருக்காங்க. அண்ட் அவன் சும்மா இல்ல, அவன் கோல்டு ஃபாயில வச்சுக்கிட்டு ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இவன் குட்டி பையனா இருக்கும் போது இந்த கோல்டு ஃபாயில் வச்சு வீடு கட்டுறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கொள்ளாம அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துலதான் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க அம்மா வந்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அது உடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் திருப்பி நம்ம கட்டிக்கலாம், ஆனா நீ இவ்வளவு சேடா இருந்தா அம்மாவால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்வீட்டஸ்ட் மெமரிய நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே அந்த பாரடைஸ் மேனருக்குள்ள போய் நம்ம ஹுவாஷெங்க மீட் பண்றாங்க. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு இது பிடிக்கும்னு அவன் நினைக்கிற அந்த சமயத்துல தான் ஹுவாஷெங் அந்த கோல்டு ஃபாயில் வீட ஒரே செகண்ட்ல அழிச்சிட்டு இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஷீலியன், நீ என்ன பார்க்கதான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ நம்ம எப்படி நம்ம மிஷனை பத்தி சொல்றதுன்னு இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சரி நீ என்ன பார்க்க வந்தியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமா வந்தியோ, மொத்தத்துல நான் உன்னை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஹுவாஷெங் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அவங்களோட அந்த கர்டன்ஸ் பின்னாடி போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஷீலியன் சொல்றா, ஏய் நீ எதுக்கு என்ன தெரியாத மாதிரியே அங்க நடந்துகிட்ட, அது மட்டும் இல்லாம இந்த ரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அது நீயே எடுத்துக்கிறியான்னு சொல்லி இவன் திருப்பி அந்த செயின் வித் ரிங்கோட குடுக்கறான். அப்போ நம்ம ஹுவாஷெங் என்ன சொல்றானா, இங்க பாரு நான் உனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டதுக்கான ரீசன் என்னன்னா, உன் கூட அந்த இன்னொரு ஹெவன் அபிஷியல் இருந்தாங்க, உனக்கு அங்க ஹெவன்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதான் நான் அப்படி பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரிங் நான் உனக்காக கொடுத்தது, இது ஒன்னும் ரொம்ப பெரிய காஸ்ட்லியான பொருள் எல்லாம் கிடையாது, சோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அந்த சீட்ல போயிட்டு உட்காடுறாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்றான், நீ எதுக்கு இந்த கேம்பிளிங் டென் எல்லாம் வச்சிருக்க, அது அழிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஹுவாஷெங் சொல்றான், இங்க பாரு இந்த இடம் ரொம்பவே கோலாகலமா இருக்கும், ஈவன் ஹெவன் அபிஷியல்ஸே ஒரு சில டைம் மாறு வேஷத்துல இங்க வந்து இங்க இருக்கிற டர்ட்டி ஜாப்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் டாய்ஹுவா அங்க இருக்கிறவனை அழிக்கும் போது என்ன சொல்லுவான், இந்த விஷயத்த நான் பண்ணலனா வேற யாரு பண்ணுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த டென் நான் பாத்துக்கலாம் அப்படின்னா வேற எவனோ பார்க்க போறான், சோ இதுக்கு அந்த பவரை நான் விட்டு கொடுப்பானே, எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுலயே நான் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஷீலியன் என்ன சொல்றேன்னா, எனக்கு இன்னொரு ஒரு ரெக்வெஸ்டும் இருக்கு, நான் ஒரு பேண்டேஜ் பாய் தேடி இங்க வந்திருக்கேன், அவன் என்ன பார்த்து ஓடி போயிட்டான், அவனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போதுதான் நம்ம ஹுவாஷெங் என்ன பண்றானா, ஒரே ஒரு கண்ணாசைவை தான் கொடுக்கறான். அங்க அவனோட சர்வெண்ட் வந்து அந்த பையனை கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் அந்த பையனை இந்த வேனிங் மூன் ஆபீசர் கூட்டிட்டு வந்து விடுறாருங்க. இவன் ஷீலியனை பார்த்த உடனே ரொம்பவே பயப்படுறான். பட் இவன் என்ன பண்றானா, நான் லாஸ்ட் டைம் உன்னோட ஃபேஸ பார்த்து அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உடனே அவனோட பேண்டேஜஸ் எடுத்துட்டு அவன் காயத்துக்கு இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும்
இல்லாம இந்த பையனுக்கு ரொம்பவே பசி போல. சோ அங்க இருக்கிற ஃபுட்டை இவனுக்கு சாப்பிடவும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ இன்னொரு கேள்வியும் கேக்குறான், நீ எந்த ஊரை சேர்ந்தவன், ஷென்லாலியா நீ இருந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போதுதான் அந்த பையன் சொல்றான், இல்ல நான் யோங்கியான சேர்ந்தவன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ் ஆஃப் செகண்ட்ல இவன் முன்னாடி ஒரு கிங்டமே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்த அடுத்த செகண்டே சரி நான் ஸ்டில் இவனை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இவனுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அங்க இருந்து ஒரு சர்வன்ட் லேடி வந்து, நான் இந்த பையனை பாத்துக்கிறேன், இவனை நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பையன் போனதுக்கு அப்புறமா ஹுவாஷங் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது அவன் கிட்ட இருக்க ஸ்வாட் கண்ணை திறக்குதுங்க. ஓகே இது ஏதோ ஒரு சிக்னல் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹுவாஷங் என்ன பண்ணிடுறான், நான் ஒரு விஷயமா வெளியில போயிட்டு வரேன், நீ எங்க வேணாலும் இங்க சுத்தி பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்றான். ஒருவேளை வின் மாஸ்டரோ இல்ல பிரின்ஸ் தாய்ஹுவாவோ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹுவாஷங் அதை புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு ஹெவன் அபிஷியல்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். இதே சமயம் நம்ம ஹீரோவும் சரி இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த வேனிங் மூன் ஆபீசரை இவன் பாக்குறான். இவன் சஸ்பிஷியஸா ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி இவன் சைட்ல எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அந்த சமயத்துல தாங்க இவன் ஒரு ஸ்டாச்சு முன்னாடி போய் நின்னு டைஸ தூக்கி போடுறான். அதுல சம் நம்பர்ஸ் ஏதோ விழுந்திருக்கும் போல. அது விழுந்த உடனே அந்த டோர் ஓபன் ஆகுது, இவன் உள்ளவும் போயிடுறான். இத ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போக நினைக்கும் போது அவனால போக முடியலங்க. ஏன்னா அந்த டைஸ்ல ஒரு பர்டிகுலர் நம்பர் போடணும் போல இருக்கு. பட் இவனுக்கு தான் சுத்தமா லக்கே கிடையாது. இதுக்கப்புறம் நான் எப்படிதான் அவன் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறான். எட்டி பார்க்கும் போது கூட அங்க இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. சோ இது ஏதோ ஒரு பசில் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ஹுவாஷங் அங்க வராங்க. உடனே இவன் பார்த்து பதட்டமாகி, இல்ல நான் ஏதோ ஒரு வழியா போகும்போது வழி மாறி வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல, இங்க பாரு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போன வேலை முடிஞ்சிருச்சு, அதான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்னு இவன் சொல்லும் போதுதான் என்ன வேலையா நீ போனன்னு சொல்லி ஷீலியன் கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ரொம்ப சில்லி மேட்டர் தான், ஷீராங் திருப்பி ஒரு சில ஆட்களை அனுப்பிச்சு என்ன அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கலாம், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹுவாஷங் என்ன பண்றேன்னா, உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் இருக்கிற ஆர்மரிங்க. இத பார்த்த உடனே ஷீலியனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வெப்பன்ஸ்னா அவ்வளவு இஷ்டமா. அங்க போன உடனே எல்லா வெப்பன்ஸையும் எடுத்து பாத்துக்கிட்டு, வாவ் இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஹுவாஷங் என்ன சொல்றேன், இந்த ஆர்மரியை நான் உனக்கு கிஃப்டா கொடுத்துடுறேன், நீயே வச்சுக்கோன்னு சொல்லும் போது, இங்க பாரு நானே ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா இருக்கேன், என்கிட்ட காசு பணம் கூட எதுவும் கிடையாது, இப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆர்மரியை வச்சு அதை டெய்லி உட்காந்து ப்ராப்பர் கிளீனிங் பண்ணல அப்படின்னா இது எல்லாமே பாழா போயிடும், சோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹுவாஷங் என்ன சொல்றான், ஏய் கிளீனிங் தான் உன் பிரச்சனைனா நான் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி இவன் சொல்ல, நம்ம ஷீலியன் உடனே, ஏன்பா நீ ஒரு கோஸ்ட் கிங், நீ வந்து என் வீட்டுல வந்து கிளீனிங் பண்ணி கொடுத்தா நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. சரி ஓகே உன்னோட டெட்லியான வெப்பன் அப்படின்னு சொல்லி அந்த ஷிமிட்டார் சொல்றாங்களா, அது எனக்கு காமிக்கிறியா, எனக்கு பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லி நம்ம ஷீலியன் கேட்க, உடனே ஹுவாஷங் சொல்றான், ஏய் இங்க பாரு நீ ஆல்ரெடி பாத்துருக்க அப்படின்னு சொல்லி அவன் இடுப்பு கிட்ட இருக்க அந்த ஸ்வாட காமிக்கிறாங்க. அந்த ஸ்வாட் பொறுமையா கண் முழிக்குது. கண் முழிச்சு பார்த்து அதுக்கு வெக்க வருதுங்க. ஏன்னா ஷீலியனை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. உடனே நம்ம ஹுவாஷங் என்ன சொல்றான், நோ நோ அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கு அதுகிட்ட நோ சொல்றன்னு சொல்லி இவன் கேட்க, இல்ல அதை நீ பெட் பண்ணணுமா, அது ரொம்ப ஆசைப்படுது, உன்னை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி இவன் பேசுறாங்க. உடனே ஷீலியன் என்ன பண்றான், இதுல என்ன எனக்கு பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஸ்வாடோட ஹில்ட்ட நல்லா பெட் பண்றாங்க. இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எத்தனையோ அனிமல்ஸ பெட் பண்ணிருக்கேன், ஆனா ஸ்வாட் நான் பெட் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு கியூட்டான வெப்பனையா எல்லாரும் டெட்லியான வெப்பன், அதை தொடாத ரொம்ப அன்லக்கி பர்சனா மாறிடுவன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில நடக்காத அன்லக்கினஸா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பாசமாவே அந்த ஸ்வாடவையும் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த பேண்டேஜ் பாய நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, அவனை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நாமளே அங்க போலான்னு சொல்லி அவன் இருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் ஹுவாஷங்கும் அங்க போறாங்க. போன அடுத்த செகண்ட் அந்த பையன் இப்ப கொஞ்சம் ஈஸி ஆயிட்டான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ஷீலியனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு ஞாபகம் வருது. இதே மாதிரி பையன் பன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மெமரி கூட எங்க இருந்து வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி அவனுக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுத்துட்டு இவனை கண்ணடிச்சுட்டு போறாங்க. அடுத்த செகண்டே இவனுக்கு குடிச்ச தண்ணி எல்லாம் துப்பிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்மளோட வின் மாஸ்டர் தாங்க. இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.